காற்று வருதாண்ணா ஏசி? நல்லா வருது வருதா? ஆமா எப்படி அது வெளியே போகுது? looking 150 na நார்மலா பாக்கும்போது அப்படியே தெரியும் நம்ம வீடு கீழே ரெடி பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா? ஆமா தீபுச்சிப்பா அது இப்போ ரெடி பண்றோம் ஃபுல்லா. நல்ல பெஸ்ட். அது ஃபுல்லா அப்படியே லேக் கனெக்ட் பண்ணோம். அங்க இருந்து அப்படியே லேக் ரவுண்ட் வந்து. இதே வரல ஏசி வரல. ஏசி வரலையா? சுத்தமா வரல. ஓ ரைட். ஏசியா? ஆன்ல தான்டா இருக்கு. ஏன் இப்படி தீபுச்சிப்பா? ஆட்டோல போடு. இப்பதான் நான் இவ்வளவு கேட்டா பார்த்தேன். என்ன சொல்லு? வருதா? இப்போ ஓகே. நல்லா வருது தீபுச்சிப்பா. அபார்ட்மெண்ட். இது நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கோமா? இருக்கும். அத நம்ம எப்படி நடந்தே? ஒரு தினேஜுக்கு அது நம்ம இங்கிலாந்து. இப்போ நம்ம எப்படி இங்கிலாந்து போகுது? இங்கிலாந்துக்கு ஃபர்ஸ்ட் வீசா எடுக்கணும். ஆமா. அதுக்கு அப்புறம் டிக்கெட் புக் பண்ணனும். டிக்கெட் புக் பண்ணா நம்ம ஃளைட் டிக்கெட் புக் பண்ணனும். ஆமா டிக்கெட் புக் பண்ணா தான் லண்டன் போகும். எனக்கு டிவில பாத்தியா? ஆமா. இல்லனே ஃபுல்லா முடிச்சு வேலை எல்லாம் முடிச்சு அந்த ட்ரெயின் வந்து ஜனவரி வந்து ஒரு டெஸ்ட் ரன் முடிஞ்சிருச்சு. டெஸ்ட் வந்து ஜனவரி 25ல இருந்து ஆரம்பிக்கும். வீடியோ போட்டுட்டு படி மொபைல்ல போட்டுட்டு
அது என்ன வீடியோ சொல்லு ஷேக் என்ன பண்ணுவாங்க ரேக்கா வந்து இங்க வர விஜய் போய் இப்படி அது கொடி போச்சு உள்ள வந்து இப்படி கொடி கொடி ஏடி போ வந்துட்டே அது ஒரு மனுஷன் சர்வீஸ் ரோட்னே லாஜிக் பேச முடியாது பேசினா ரவுடிசம் பேசுவாங்கண்ணே. அடிக்கலாம் வருவாங்க அதனால தான் இறங்கி அடிக்க வருவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம இத்தனை தான் நம்மளும் வாங்குறது எவ்வளோ தான் நம்மளும் அடி வாங்குறது அதான் வேணான்னு விட்டுட்டோம். இப்போ போடல பாட்டு நீ போடல. வெயிட் பண்ணுறேன் இந்த வாட்டி ஒரு 100 வீடியோ போடணுன்னு இருக்கேன் நான் வெளியே ஆட்டேஜ் இருக்கு. இப்போ ஒரு தெரிஞ்சுக்கோ சூட் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது வீடியோ அதான் இன்னும் 2 நாள் ரெடி பண்ணிட்டேன்னா அபிஜிபா ஆ இங்க பாரு சொல்லு சொல்லு. அந்த டவுன்ஷிப் வந்து அப்பா ஒரு வீடு டவுன்ஷிப் அப்பா வீடு எப்போவுமே டவுன்ஷிப் தான். பிஹெச்சியில் இருக்கப்போ அதான். அது ஷாப் சிட்டுவா அப்புறம் தான் பாபு விக்கி. ஓ அந்த வீடா பிஹெச்சிஎல் வீடு. ஆமா அந்த வீடு தான் அபிஜிபா. ஆமாம் அதே மாதிரி ஸ்ரேயா கட்ட பண்ணவே தேவை அபிஜிபா. இப்போ ஒரு முடி போட்டு நல்லா குளிக்குது. அது என்ன பேசுவாங்க அன்னியன் படம் தானே அன்னியன். அது சொல்லு அது அது அந்த வீடியோ எடுத்தது அபிஜித் பார்த்தா அன்னியன் படம் மட்டும் இவன் சரியா மூக்க அப்படி எடுத்ததாடா என்ன பேசுவா ஷேக் அது ஒட்டு தெரியும். இப்படி வந்து அபிஷேக் அக்கன் மற்ற கால் கிளம்பிருப்பான் ஆமாண்ணே. பிளான் பண்ணுறது 10 மணிக்கு சொன்னா 1 மணி ஆகும் கரெக்டாக. அது எப்படி வரடி அபிஜிபா? ஸோ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா அங்கே போய் லஞ்ச் முடிச்சிடலாம். ஆமா அங்க லஞ்சுனா அங்கே இட்லியில் ஒரு படம் பஜ்ஜி போட்டு அதை சாப்பிடலாம். அதுவே ஃபுல் ஆகிடும். திருபுரி உண்மையாக சொல்ல அதுவே ஃபுல் ஆகிடும். அண்ணே நம்ம இங்கே கம்மியாக சாப்பிடலாம், ஹாஸ்டலில் போய் கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாண்ணே. என் பேச்சு கேளு, உண்மையாக சொல்கிறேன். ஹாஸ்டலில் வந்து நான் இது வாங்கி தரேன், எக் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தரேன், வேறு லெவலில் இருக்கும். எக் ரைஸு வேறு லெவலில், மசால் பூரி அதுவும் சாப்பிடலாம். கோபி அதுவும் சாப்பிடலாம். அதனால் சொல்கிறேன் இங்கே கம்மியாக சாப்பிடும், வெறும் பஜ்ஜி போண்டா அது மாதிரி சாப்பிட்டுட்டு அங்கே போய் ஹெவியாக சாப்பிடும். இன்னைக்கு சாப்பிடுவோம், நாளைக்கு ரிட்டர்ன் வரும்போது ஹாஸ்டலில் சாப்பிட்டு கிளம்ப மாட்டேங்கும். ஆமாம் ஹாசன் பேலூர் அலை வீட்டில் போயிட்டு பொண்ணு மாரி அந்த பில்டிங் இருக்கு, அது வந்து கூட்லு கேட் பேசுகிறோம். இங்கே தான் இல்லை லெஃப்ட் எடுக்கணும். எஸ் சரி இப்போ எதாவது நிறுத்துவா? நிறுத்தலாம் வேணாம், சும்மா பேக் பின்னாடி வச்சுக்கலாமான்னு கேட்டேன். இல்லை ஸ்நாக்ஸுக்கு இல்லை, அதுக்கு இல்லை, நான் எடுத்து நிறுத்துறதுக்கா இது பின்னாடி வச்சுக்கலாமா இல்லை உங்களுக்கு மறைக்குமா? அப்படி இல்லைண்ணா, நான் பின்னாடி நீங்கள் வச்சிருக்கீங்க எடுத்துக்கிறதுக்காக நிறுத்துவான்னு அப்படி அந்த பறவையில் கேட்டேன் நான். எனக்கு என்னன்னா இங்க வச்சா உங்களுக்கு மிரர் மறைக்குமா அப்படின்னு ஒரு டவுட். நம்ம
அண்ணே பசி அடிக்க வச்சுக்க, உண்மையாக சொல்கிறேன், நல்லா சாப்பிடலாம். என் பேச்சை கேளு, நீ கொஞ்சம் சாப்பிடு, என் பேச்சு அங்கே போய் ஒரு வெட்டு வெட்டலாம், நல்லாயிருக்கும். ஹாஸ்டல்னாலே ஃபுட்டு தான், தயவு செஞ்சு நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிட்லாம். நான்லாம் பஜ்ஜி போட்டால் போகிறேன். இது மைசூர் ரோட் அது இப்போ நைஸ் ரோடு. நைஸ் ரோடு நான் சொல்கிறேன், அதான் மைசூர். விக்கிஸ்வாதி வந்தபோது எங்கே போனீங்க? விக்கிஸ்வாதி வந்தப்போ ஆக்சுவலாக எங்கேயும் போகல, நம்ம சிட்டிக்குள்ளே தான் போனோம். ஐக்கியா இல்லை, ஐக்கியாவில் விக்கி ஸ்வாதி நாங்களும் சிட்டிக்குள்ளே தான் போன போனோம். மாதிரி இஸ்கான் போனோம்ல, ஒரேன் மால் இஸ்கான்லாம் போனோம். அதனால தீபு இஸ்கான் இல்லை, நீ இதுக்கு போன ஹெப்பால், இந்த மால் புதுசாக மால் ஆஃபீஸியா? ஸ்ரேயா சங்கீதா மாமியோட மால் ஆஃபீஸ். ஓ ஓகே ஓகே, இவங்க இல்லையா? ஓகே ஓகே, கன்ஃபியூஷன். இவங்களோட இஸ்கான் தான் போனோம். கன்ஃபியூஷன் ஆஃப் நீங்கள் என்ன பண்ணிட்டான், 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரக்காரன் போலீஸ்காரன் வம்புழுத்துட்டான்னு சொல்லி நடு ரோட்டில் 12 டயர் இது 12 வீல் ட்ரக்கு அப்படியே நிறுத்திட்டான் நடுவில். பயங்கர டிராஃபிக் ஜாம். ரோடு 3 மணி அவன் நிறுத்திட்டு கீ எடுத்துட்டு போயிட்டான். சரியான இது. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஜாம் ஃபுல்லாக நடுவில் அப்படியே குறுக்கால. இல்லை ஆக்சுவலாக அவன் பண்ணது கரெக்ட். இவங்க சும்மா அள்ளுவாங்க, போலீஸ்காரன் ரொம்ப வம்புழுத்தான். வம்புழுப்பாங்க, அது உண்மைதான். இவங்க ஏற்கனவே இதில் இருப்பாங்க, ஒர்க் ப்ரெஷரில் இருப்பாங்க.